பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தது சில மக்களுக்கு பிடிக்கலனாலும் இந்த லிஸ்ட்ல முக்கியமா ஏசு கிறிஸ்துனுடைய தந்தையாகிய யோசேப்பு கூட இருக்காருங்க. தனது மனைவியான மரியாளுடைய வயிற்றுல ஏசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே உண்டாகி பிறப்பதன் நிமித்தம் அவருடைய மனைவியையே தள்ளிவிட பார்த்தார். இங்கு ஏசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் பத்தி விவரமா மத்தேயு 1 அதிகாரம் 18 25 வசனம் வரையும் இருக்குங்க. 18வது வசனத்துல ஏசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டதுங்க. இதனாலேயே நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க, ஏசு கிறிஸ்துவானவர் ஒரு பரிசுத்தமான தெய்வம். ஏசப்பா ஒரு மனிதனுடைய ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா அவர் என்ன பண்றதுக்காக வந்தாரு? 21வது வசனத்துல விவரமா இருக்கு. அவருக்கு இயேசு என்ற பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நாம என்னெல்லாம் பாவம் செஞ்சோமோ அந்த எல்லாமே பாவ நிவாரண பலியாக ஆண்டவர் தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு கொடுத்து நம்ம மேல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பது யோவான் 3:16 படி தெரியும். நாம இப்ப செய்தது, முன்ன செய்தது, இப்ப செய்ய போகிற பாவத்தை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்மை பாதுகாக்கவும் நம்மை மன்னிக்கவும் செய்வாருங்க. ஏசப்பா அவங்களுடைய எல்லா பாவத்தையும் தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை மறவாதீங்க. God bless you.